வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, மனிதனின் உடல் வெப்பநிலை என்ன? 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து 98.6 ஃபாரன்ஹீட் வரை. மனிதனின் உடல் வெப்பநிலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை. 2வதுனா, கோல்கை உறுப்பு இல்லாத செல் இது? இரத்த சிவப்பணுக்கள். கோல்கை உறுப்பு இல்லாத செல்கள் இரத்த சிவப்பணுக்கள். 3வதுனா, உயிரியல் சொர்க்கம் இது? மன்னார் வளைகுடா உயிரியல் பூங்கா தான் உயிரியல் சொர்க்கம்னு சொல்றாங்க. 4வதுனா, உலகின் மிகப்பெரிய நச்சு பாம்பு இது? ராஜநாகம். உலகின் மிகப்பெரிய நச்சு பாம்பு ராஜநாகம். 5வதுனா, உயிரினங்களில் மிகப்பெரியது எது? நீலத்திமிங்கலம். உயிரினங்களில் மிகப்பெரியது நீலத்திமிங்கலம். அடுத்து 6வதுனா, மின்னோட்டத்தின் அலகு என்ன? ஆம்பியர். மின்னோட்டத்தோட அலகு ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு என்ன? கூலும். மின்னூட்டத்தின் அலகு கூலும். இந்த மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியரை கேபிட்டல் ஏல சொல்லணும். மின்னோட்டத்தின் அலகு கூலும். 8வது, மின் அழுத்தத்தின் வேறுபாட்டின் அலகு வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். 9வதுன்னா, மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர். மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர். 10வதுன்னா, மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். 11வதுன்னா, மின் விளக்கினுள் உள்ள கம்பி சுருள் எதனால் ஆனதுன்னா டங்ஷனால் ஆனது. ஏன்னா அதுதான் அதிக மின்தடை உடையது, அதனாலதான் வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். மின் விளக்கில் உள்ள மின் சுருள் எதனால்? டங்ஷனால் ஆனது. 12வதுன்னா, மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எது? மின் விளாங்கு மீன். மின் விளாங்கு மீன் மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீனாகும். 13வதுன்னா, ஓம் விதியை உருவாக்கியவர் யார்? சார்ஜ் சைமன் ஓம். ஓம் விதியை உருவாக்கியவர் சார்ஜ் சைமன் ஓம். 14வதுன்னா, ஓம் விதியின் சமன்பாடு என்ன? V = IR. V = IRங்கிறது தான் ஓம் விதியின் சமன்பாடு. 15வதுன்னா, மின்தடையின் அலகு என்ன? ஓம். மின்தடையோட அலகு ஓம். இந்த ஓம் வந்து சில நேரத்தில் இப்படி போட்டு எக்ஸாம்ல கொடுப்பாங்க. 16வதுன்னா, மால்டேஸின் செயல்பாடு என்ன? இந்த மால்டேஸ்ங்கிற நொதி மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. மால்டேஸ். 17வதுன்னா, லாக்டேஸோட செயல்பாடு என்னன்னா லாக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. அடுத்து பிரக்டோஸோட செயல்பாடு என்னன்னா பிரக்டேஸ். அது வந்து பிரக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. நல்லா பாருங்க, இந்த நொதி மால்டேஸு, லாக்டேஸு, பிரக்டேஸுங்கிறதெல்லாம் நொதி. இந்த மால்டேஸு மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுது. லாக்டேஸு லாக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுது. பிரக்டேஸு பிரக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுது. அடுத்து 19வதுன்னா, சுக்ரேஸ். சுக்ரேஸை குளுக்கோஸாக மாற்றக்கூடிய நொதி சுக்ரேஸ். 20வதுன்னா, நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு பெயர் என்னன்னா ஹைட்ரோஃபிலி. நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு பேர் என்னன்னா ஹைட்ரோஃபிலி. 21வதுன்னா, முயலின் கண்ணில் காணப்படும் ஜவ்வின் பெயர் என்ன? நிக்டேட்டிங் ஜவ். முயலோட கண்ணில் காணக்கூடிய ஜவ்வு பேரு நிக்டேட்டிங் ஜவ். 22வதுன்னா, சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்ன? கேப்சியூல். சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் கேப்சியூல். 24வதுன்னா, இதயத்தை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்ன? பெரிகார்டியம். இதயத்தை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்னன்னா பெரிகார்டியம். 24வதுன்னா, நுரையீரலை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்னன்னா புளூரா. நுரையீரலை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் புளூரா. 25வதுன்னா, அலுமினியத்தின் முக்கிய தாது எது? பாக்சைட். அலுமினியத்தோட முக்கிய தாது பாக்சைட். 25வதுன்னா, போபாலில் கசிந்த விஷ வாயு எதுன்னா ஐசோசைடு. இன்னும் சொல்ல போனா மீத்தல் ஐசோசைனைடுன்னு சொல்லுவாங்க. 27வது தினம் ஓசோன் தினம் என்று
செப்டம்பர் 16. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. 28வது தினம் மழைநீரின் pH என்ன? 7. தூய மழைநீரோட pH 7. 29வது தினம் புளித்த பாலின் pH 4.5. புளித்த பாலின் pH மதிப்பு 4.5. அடுத்தது தூய பாலின் pH மதிப்பு 5. தூய பாலின் pH மதிப்பு 5. அடுத்த 31வது தினம் கடல் நீரின் pH மதிப்பு 8. கடல் நீரின் pH மதிப்பு 8. 32வது தினம் முட்டை வெள்ளக்கருவின் pH மதிப்பு 8. முட்டை வெள்ளக்கருவோட pH மதிப்பு 8. 33வது தினம் கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது எதுனா சலவை சோடா. கடிநீரை மென்னீராக்க பயன்படுவது எதுனா சலவை சோடா. 34வது தினம் ஆல்கஹால்களை கண்டறியும் சோதனையில் பயன்படுவது எதுனா பொட்டாசியம் டைக்ரோமேட். ஆல்கஹால்களை கண்டறிய பயன்படும் சோதனை பயன்படுவது பொட்டாசியம் டைக்ரோமேட். 35வது தினம் ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் அமிலம் எந்த நிறமாக மாறும்னா ஆரஞ்சு நிறம் பச்சை நிறமாக மாறும். ஆரஞ்சு நிறம் பச்சை நிறமாக மாறும். 36வது தினம் ஆல்கஹால் அருந்தியவர்களை கண்டறிய பயன்படும் சோதனை எது? பொட்டாசியம் டைக்ரோமேட். இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கக்கூடிய கரைசலில் இருக்கக்கூடியதை இவங்க இந்த குழாய் வழியாக ஊதும்போது அது ஆரஞ்சு நிறம் பச்சை நிறமாக மாறும். இதை வச்சு தான் ஆல்கஹால் அறிந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 37வது தினம் ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது எதுனா சல்ஃபர். ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது சல்ஃபர். 38வது தினம் ஆசியாவின் மிகப்பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கி எங்குள்ளது? தமிழ்நாட்டில் ஜவ்வாது மலை ஆராய்ச்சி மையத்தில் உள்ளதுதான் ஆசியாவிலே மிகப்பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கி. 39வது தினம் நிறப்பிரிகையை கண்டறிந்தவர் யார்? ஐசக் நியூட்டன். நிறப்பிரிகையை கண்டறிந்தவர்னா ஐசக் நியூட்டன். 40வது தினம் கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படும் ஆடி எது? குழி ஆடி. கிட்ட குழி தோண்டி எட்ட குழின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கிட்ட பார்வை குழி லென்ஸ். 41வது தினம் தூர பார்வையை சரி செய்ய பயன்படும் ஆடி எது? குவி ஆடி. தூர பார்வையை சரி செய்ய பயன்படும் ஆடி குவி ஆடி. 42வது தினம் பூஞ்சைகளின் செல்சுவர் எவ்வகை பொருளால் ஆனது? கைட்டின். பூஞ்சைகளின் செல்சுவர் கைட்டின் என்ற பொருளால் ஆனது. 43வது தினம் மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை எது? பென்சிலின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை எதுனா பென்சிலின். 44வது தினம் ஆல்கஹால்கள் ரொட்டி தயாரிப்பில் உதவும் பூஞ்சை எதுனா ஈஸ்ட். ஈஸ்ட் அந்த நொதித்தல் மூலம்தான் ஆல்கஹாலும் ரொட்டியும் தயாரிக்கிறாங்க. 45வது தினம் பாதரசத்தோட தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவுதுன்னா 140 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. பாதரசத்தோட தன்வெப்ப ஏற்பு திறன் 140 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. 46வது தினம் நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவுதுன்னா 4180 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் 4180 ஜூல் கெல்வின் கிலோகிராம் -1 கெல்வின் -1. 47வது தினம் திடப்பொருள்கள் திரவமாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? உருகுதல். நல்லா பாருங்க, திடப்பொருள் திரவமா மாறும். திடப்பொருள் திரவமா மாறினதுன்னா அது உருகுது. 48வது தினம் திடப்பொருள் நேரடியா வாயுவா போகுது. திடப்பொருள் நேரா வாயுவா மாறினதுன்னா அது பதங்கமாகும். அடுத்து 49வது தினம் திரவ பொருள் திடப்பொருளா மாறுது. இப்ப நம்ம குளிர் வைக்கிறோம், அந்த குளிர் வச்சு அது உறைஞ்சு போயிடுது. ஃப்ரிட்ஜுக்குள்ளார வைக்கிறது அப்ப அது உறைதல்னு போயிடும். அடுத்தது திரவ பொருள் வாயுவா மாறுது. அப்படி இருந்ததுன்னா அது ஆவியாதல். இதெல்லாம் எளிமையான வினாக்களுக்கு எடுத்துக்காட்டாகும். நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிசி எக்ஸாம் 2021க்கான 48ஆம் நாள் பயிற்சி 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் வினாக்கள் முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன்